இந்தியா எத்தனை தடவை சார் ஈரானுக்கு சோறு அனுப்பியிருக்கு? இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்களே சார், ஈரான் கிட்ட மிசைல் இருக்குது, ஆயுதம் இருக்கு, நாங்கெல்லாம் அப்படியே துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுருவோம். டேய், சோறு வேணும்டா. இந்தியா தாண்டா சோறு அனுப்புச்சு ஈரானுக்கு இத்தனை நாளா. ஏன்னா ஈரான் பாலைவனம் சார், தண்ணிய சுத்தி அடைச்சுட்டான் சார். இப்ப தண்ணி பஞ்சம் வேற சார் அந்த ஊர்ல. ஆயுதத்தை வச்சு என்ன சார் பண்ணுவீங்க? அந்த ஊர் மக்களுக்கு சோறு கொடுக்கணுமே. அவங்க கோடவுன் கட்ட சொல்லி அன்னைக்கே நம்ம ஆளுங்க சொன்னாங்க, அவங்க அதை சரியா கட்டல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த கப்பல் துறைமுகம்லாம் ரொம்ப ஓப்பனா இருக்குன்னு, அந்த துறைமுகமே இந்தியா தான் சார் நடத்துச்சு. எத்தனை ஜமாத்ல சார் அதை பேசுறாங்க. இவங்க திட்டிட்டு இருக்காங்களே, அதானி ஜபகர் துறைமுகத்தை யார் சார் நடத்தினா? அதானி. அந்த துறைமுகத்துல இருந்து என்ன சார் போச்சு ஈரானுக்குள்ள? சோறு, கோதுமை வாங்கினோன்னா அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா என்ன சார் சொல்லுச்சு? இந்தியா வெளியே போ, ஜகவர் துறைமுகத்துல இருந்து சொல்லிச்சா? அதானி அங்க இருந்து துரத்துனாங்களா? நம்ம வெளியே வந்தோமா? அது பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிச்சு அதானி மேல பிரஷர் போட்டு, அதானி மூலமா மோடிக்கு பிரஷர் போட்டு 2 பேருக்கும் லிங்க்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலையபரமே பண்ணது காங்கிரஸ். கரெக்டா? கரெக்ட். அது நம்ம என்ன பண்ணோம்? சரிப்பா வெளியே வந்துருப்பா, பார்லிமெண்ட்ல கத்துறாங்கப்பா, முஸ்லிம்கள் நம்மளுக்கு அகேன்ஸ்டா போறாங்கப்பா, நீ ஜபகர் துறைமுகத்துல இருந்து வெளியே வந்துருப்பா சொல்லிட்டோம். அதானி வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து கரெக்டா ஒரு வாரத்துல அங்க பஞ்சம் வந்துச்சா இல்லையா? இன்ஃபிளேஷன் சொல்றாங்களே சார், அதாவது விலைவாசி ஏற்றம். விலைவாசி ஏற்றம் ஏன் சார் வருது? பொருள்கள் உள்ள வந்துட்டே இருந்தது, கோதுமை உள்ள இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏன் சார் ஒரு கோதுமையோட விலை $1000 போகுது? மூட்டை இறங்கிக்கிட்டே இருக்கணும்ல. துறைமுகத்துல இந்தியா கண்ட்ரோல் பண்ணுச்சு. அந்த துறைமுகத்தை இந்தியா கிட்ட இருந்து புடுங்குச்சு காங்கிரஸ். அமெரிக்காக்காரன் காங்கிரஸை கண்ட்ரோல் பண்ணி, நீ துறைமுகத்துல இருந்து வெளியே போனாங்க, நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே என்னாச்சு? கோதுமை உள்ள போறது நின்றுச்சு. கோதுமை உள்ள போலன்னொன்னு அந்த மக்கள் பசியில வாடினாங்க, விலைவாசி ஏறிச்சு, ரோட்ல இறங்கி மக்கள் புரட்சி பண்ணாங்க. புரட்சி பண்ணோன்னு, ஐயோ புரட்சி பண்ணிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஈரானுக்கு அகேன்ஸ்டா திருப்பி விட்டான் மீடியா. ஏன்டா புரட்சி நடந்தது? ஜபகர் துறைமுகத்துல கோதுமை இறங்கிட்டு இருந்த வரைக்கும் புரட்சி இல்லடா. இந்திய விவசாயிகள் அவங்க கோதுமையை இறக்கி அங்க இஸ்லாமிய மக்களுக்கு சோறு போட்டு இருந்தாங்க. இந்தியான்னு நீங்க சொல்றீங்கல்ல, ஹிந்துக்கள், அந்த ஹிந்துக்கள் விவசாயம் பண்ணி உங்களுக்கு சோறு கொடுத்தாங்க. நீங்க நல்லா சோறு சாப்பிட்டீங்க. ஆனா எங்க கிட்ட இருந்து கோதுமை போறத வெள்ளக்காரன் நிப்பாட்ட சொன்னா அதை காங்கிரஸ் நிப்பாட்ட சொல்லுச்சு. பார்லிமெண்ட்ல பிரச்சனையாகி நின்றுச்சு. முஸ்லிம்களுக்கு சோறு கிடைக்கல. இன்னைக்கு சோறு கிடைக்காதனால போராடுறாங்க. போராடுற மக்களுக்கு அகேன்ஸ்டா இப்ப குண்டை போடுறான். இப்ப போர் நடக்க போகுது சார். போர் நடந்தா எத்தனை லட்சம் முஸ்லிம்கள் சாப்பிட்றான் சார். யார் சார் அவங்களை காப்பாத்துவா? இத்தனை நாளா அவங்க இந்த போர் நடக்காம தடுத்தது யார் சார்? நம்ம கோதுமை கொடுத்தனால அந்த நாடு பேலன்ஸ்ல இருந்தது சார்.